அனைவருக்கும் வணக்கம். ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள் பாகம் 2. அக்டோபர் 1944 முதல் ஏப்ரல் 1945 வரை உள்ள பகுதிகளில் இப்ப நம்ம நவம்பர் மாதத்தை நோக்கி போகிறோம். நவம்பர் 1 1944 நவம்பர் மாதத்துல முதல் நாள். இது வந்து புத்தகத்துல பக்கம் 113. மதிப்பிற்குரிய லாலாஜி காலை 11:35 மணிக்கு மதுராவில் உள்ள பணிக்காக ராம்சந்திராவை விடுவிக்கும்படி ஸ்ரீ கிருஷ்ணர் என்னிடம் அதன்படி அந்த பணிக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் அவருக்கு வழங்கி இருக்கிறேன். சங்கராச்சாரியார் மண்டன் மிஸ்ராவின் மனைவிக்கு செய்த கொடுமைக்கு ஈடாக எந்த ஒரு உதாரணமும் இல்லை. அந்த பாவத்தின் விளைவில் இருந்து அவர் என்றுமே விடுபட முடியாது. அவள் தன் கணவனுக்கு முழு விசுவாசமுள்ள ஒரு குடும்ப தலைவியாக இருந்தாள். மேலும் தனது கடமைகளை ஆற்றுவதில் முற்றிலும் உறுதியானவளாக இருந்தாள். அவளுடன் விவாதித்த பிறகு அவர் பெண்கள் கல்வியை தடை செய்தார். அதன் விளைவாக அவர்களது சந்ததியினர் தவறாக வழிநடத்தப்பட்டனர். தாய்மார்களால் அவர்களுக்கு சரியான கல்வியை கற்பிக்க இயலவில்லை. இந்த பாரமான சுமை இன்னமும் அவரை அழுத்தி கொண்டிருக்கிறது. அவர் ஒட்டுமொத்தமாக ஒரு பகுதியினரை அழித்து எதிர்கால முன்னேற்றத்திற்கான கதவை மூடிவிட்டார். இது சங்கராச்சாரியாரினுடைய வரலாறு தெரிந்த எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சி தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து சாதாரணமா புத்தகத்துல படிச்சது திரைப்படங்கள்ல பார்த்ததை வச்சு இந்த கதையை நான் சொல்றேன். இது என்ன தெளிவா தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி இருந்தீங்கன்னா நீங்க வந்து அந்த கதையுடைய சாராம்சம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க குரூப்ல அதை போடலாம். அதாவது சங்கராச்சாரியார் வந்து அத்வைத வேதாந்தம், அத்வைதம் அப்படிங்கிற அந்த பகுதியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணவர். கடவுள் ஒருவரே அப்படிங்கிற அந்த எல்லாம் ஒன்றை நோக்கியே அப்படின்னு. அதை அடிப்படையாக கொண்டு அவர் துறவற தர்மத்தை போதித்தார். இதுதான் அவருடையது. அவர் அந்த காலத்துல எப்பயுமே என்னவா இருந்துச்சுன்னா, விவாதங்கள்ல வெற்றி பெறுவதுதான் வந்து தன்னுடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்கான ஒரே வழியாக இருந்துச்சு. இது நம்ம சமண சமயங்கள்ல பார்க்கலாம். வைணவத்துக்கும் சைவத்துக்கும் சமணத்துக்கும் சைவத்துக்கும் போட்டி வந்தப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி விவாதத்துல ஈடுபடுறது, விவாதத்துல யார் தோக்குறாங்களோ அவங்கள கழுவுல ஏற்றி கொள்றது, இது மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நம்ம நாட்டுல தொடர்ந்து நடந்தது. சங்கராச்சாரியார் அவருடைய அந்த இந்தியா ஃபுல்லா அவர் நடத்திய அந்த பாத யாத்திரையின் போது அவர் செய்ததெல்லாம் இந்த அத்வைத தத்துவத்தை ஏத்துக்க வச்சுக்கிறதுக்கான ஒரே முயற்சியா தான் அவர் செஞ்சார். எந்த ஊருக்கு போனாலும் அங்க என்ன வேற எந்த தர்மத்தை கடைபிடிப்பவர்களாக இருந்தாலும் அவர்களை வந்து விவாதத்துக்கு இழுக்கிறது. என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த விவாதத்துல நீ தோத்துட்டீங்கன்னா என்னுடைய வேதாந்தத்தை, என்னுடைய அத்வைத தத்துவத்தை நீ ஏத்துக்கிட்டு எனக்கு சீடராகி பணி செய்யணும். நான் தோத்துட்டேன்னா என்னுடைய தத்துவத்தை விட்டுட்டு நீ என்ன சொல்றியோ அதை ஃபாலோ பண்ணி உனக்கு சீடராகி பணி செய்கிறேன் அப்படிங்கிறத அடிப்படையா வச்சு இந்தியா ஃபுல்லா போய் எல்லாரையும் ஜெயித்து எல்லா இடங்கள்லையும் தன்னுடைய சீடர்களை உருவாக்குறாரு. அவருக்கு அந்த சித்திகள் வந்து இருந்தது. ஆனா லாலாஜியுடைய கருத்து, லாலாஜி சொல்றதுபடி பார்க்க போனா சங்கராச்சாரியோருடைய முன்னேற்றம் என்பது மிக குறைவானது. ஆன்மீக அளவுல அவர் வந்து முன்னேற்றம்ங்கிறது மிக குறைவானது அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்படி போகும்பொழுது இவர் இந்த காசி மாநகரம் வாரணாசி சைடு போகும்பொழுது அங்க குமாரிலால் பட் அப்படிங்கிற அந்த கர்ம வேதாந்தத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு குருமாரை வந்து போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்காக போறார். கர்ம வேதாந்தம் அப்படிங்கிறது இல்லற தர்மம். அவங்க வந்து பிறந்ததுல இருந்து முறையாக எல்லா விஷயங்களையும் வேதத்துல சொல்லப்பட்டபடி செய்து கொண்டு அம்மா அப்பாவை ஃபாலோ பண்ணி குடும்பம் நடத்தி குழந்தைங்க பெற்றுட்டு அதுங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு முடிச்சு கடைசியான இறுதி காலகட்டத்துல வந்து போய் கடவுளோடு ஒன்றாகிறது
அது வரைக்கும் வேதத்துல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி எல்லாம் செய்யறது கர்ம வேதாந்தம் அதை அடிப்படையாக கொண்டது. இந்த குமரிலால் பட்டுங்கிறவர் அந்த நேரத்துல அவரு வேற ஒரு பயிற்சியில ஈடுபட்டு இருக்கிறதுனால அவருடைய சிஷியனான மண்டன் மிஸ்ரா கிட்ட அந்த விவாதம் பண்ற பொறுப்பை ஒப்படைக்கிறார். இப்ப இந்த மண்டன் மிஸ்ராவுக்கும் ஆதிசங்கரருக்கும் நடுப்புற போட்டி வருது. இது ஒரு லாங் விஷயம். இது நிறைய நம்ம பேசணும்னா இன்னைக்கு இது மட்டும் தான் பேச முடியும். அதனால நம்ம சுருக்கமா சொல்றேன். இப்ப இது மண்டன் மிஸ்ராவுக்கும் ஆதிசங்கரருக்கும் போட்டி வருகிறது. அவர் ஆதிசங்கரர் தான் வேணும்னே போய் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நீ என்னோட விவாதத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. இந்த விவாதத்துக்கு ஒரு இடையில ஒரு ஜட்ஜி இருக்கணும்ல. ஜட்ஜி யாருன்னு கேட்டா மண்டன் மிஸ்ராவுடைய மனைவி சாரதா. அவங்களுக்கு சாரதான்னு பேர் இருக்கு, உபய பாரதின்னு பேரு, 2-3 பேர்ல அவங்கள சொல்றாங்க. ரொம்ப ஒரு கூர்மையான அறிவு படைத்தவர்கள், மிகப்பெரிய ஞானி. அவங்கதான் 2 பேருக்கும் நடுப்புற விவாதத்துக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பொறுப்பு ஏத்துக்கிறாங்க. ஸோ விவாதம் ஆரம்பிக்குது. விவாதம் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது அவங்க ஒரு மாலை போட்டுக்கணும். 2 பேரும் பேசுறவங்க 2 பேரும் மாலை போட்டுக்கணும். அந்த மாலை யாருடைய மாலை வாடுதோ அவங்க விவாதத்துல தோக்குறாங்கிறது நம்மளுடைய கருத்து. இப்படியே அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. கடைசி நாள் மண்டன் மிஸ்ரா தோக்குறார் அந்த விவாதத்துல. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா உபய பாரதி அவங்க சாரதா அவங்க என்ன பண்றாங்க, மண்டன் மிஸ்ராவோட மனைவி வேற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க சன்னியாசி, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் முழுசு. ஆனா நாங்க குடும்பஸ்தர்கள், எங்களை பொறுத்த வரைக்கும் நான் பாதி, என் கணவர் பாதி. நீங்க ஒரு பாதியை தான் தோக்கடிச்சிருக்கீங்க. அதனால என்னோட விவாதம் பண்ண வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் பெண்களோட விவாதம் பண்றது இல்லைன்னு மறுக்கிறார். அப்படி சொல்ல முடியாது. நீங்க இதுல முழுமையா எங்க 2 பேரையும் நீங்க தோற்கடிக்கிற பட்சத்துலதான் இந்த விவாதத்துல இருந்து வெளில வரலான்ட்டு போகுது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் விவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விவாதத்தோட எல்லைக்கு போகும் பொழுது எல்லா விஷயங்கள்லயும் ஆதிசங்கரர் மண்டன் மிஸ்ராவோட மனைவி கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றாரு. இவங்களுடைய விவாதமும் அது மாதிரி தெளிவா வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ரீசனும் சொல்றாங்க. யக்ஞவல்கியர், மைத்ரேயி 2 பேரும் ஆண் பெண் தான். அவங்க 2 பேரும் விவாதம் பண்ணிக்கலையா அந்த காலத்துல. அதனால பெண்ணுன்னு ஒதுக்க கூடாதுன்னு சொல்லி அவரோட போட்டியிடுறாங்க. பெண்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு அமைப்புலதான் ஆதிசங்கரர் இருந்திருக்காரு. அததான் அவரும் இங்க சொல்றாரு. கடைசியா ஒரு காலகட்டத்துல அவங்க கேட்கிற ஒரு குரூஷியலான கேள்வி எதை பத்தி வந்துடும்னா செக்ஸை பத்தி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஒரு சன்னியாசி, உலகத்துல உள்ள எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிச்சு நீ சொல்றியே, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரும் பகுதி உனக்கு தெரியல அப்படின்னு she is asking about sex. இப்ப என்ன பண்ண முடியும் ஆதிசங்கரால? அவரால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. சொன்னார்னா அவர் இது வரைக்கும் சன்னியாசமா இருந்தது உண்மை இல்லை, சன்னியாசிங்கிறது உண்மை இல்லை. சொல்லலைன்னா டிபேட்ல தோக்குறார். இப்ப அவர் என்ன செய்யறாரு, எனக்கு 2 நாள் 3 நாள் 1 வாரம் டைம் கொடுன்னு கேட்டுட்டு நேரா போய் ஒரு குகையில படுத்துட்டு சீடர்களை அவருடைய உடம்ப பார்த்துக்க சொல்லிட்டு அங்கிருந்து கூடு விட்டு கூடு பாஞ்சி அப்போது இறக்கின்ற ஒரு அரசனுடைய உடல்ல போய் புகுந்து அந்த அரசனுடைய மனைவியரோட குடும்பம் நடத்தி செக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி டிபேட்டை கண்டினியூ பண்ணி அவங்கள தோற்கடிக்கிறார். அவங்க தோற்கிறார்கள். மண்டன் மிஸ்ராவினுடைய மனைவியை விவாதத்துல தோற்கடிக்கிறார். தோற்கடித்து அவங்க 2 பேரையும் அவங்களுடைய தத்துவத்தை நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது, நீங்க எனக்கு சீடர் ஆகணும்னு சொல்லி ஒத்துக்க சொல்லி கூப்பிட்டு போறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரே அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து அவங்கள சிருங்கேரி பீடம், அது அந்த ஊர்ல சாரதா பீடம்னு வச்சு அவங்களுக்காக ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கடவுளாலாம் ஆக்குறாரு. ஆனா என்ன செஞ்சிருக்கணும் அவரு அப்படின்னு பாபுஜி சொல்றாரு, லாலாஜி சொல்றாரு. என்ன செஞ்சிருக்கணும்? உண்மையிலேயே அவர் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தால் அந்த கேள்வி கேட்ட பொழுது வெகு இயல்பாக, ஆமா என்னுடைய அமைப்புல எல்லாராலையும் இத இந்த பகுதியை கத்துக்க முடியாது, அதனால இந்த இடத்துல நான் விவாதத்துல தோற்கிறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் சரி. அவர் அப்படி ஒத்துக்கவில்லை. அப்படிங்கிறதுதான் மண்டன் மிஸ்ராவின் மனைவிக்கு அவர் செய்த கொடுமைங்கிறார். அன்னைக்கு மட்டும் அந்த பெண் அந்த ஆதிசங்கரரை ஜெயிக்கிற அந்த சூழ்நிலையை அவர் உருவாக்கி இருந்தால் இந்த நாட்டுல பெண்கள் கல்வி எங்கேயோ போயிருக்கும்.
அன்னைக்கு அந்த பெண் குலத்தை தாழ்த்துற மாதிரி ஒரு மிகப்பெரிய மகான் என்று எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ஒருத்தர், எல்லாராலையும் நம்பப்பட்ட ஒருத்தர், தன்னுடைய அந்த அகங்காரத்துக்காக, தான் தோற்றுவிடக் கூடாதுங்கிறதுக்காக செய்த இந்த வேலைதான் பெண் குலத்துக்கே ஒரு பெரிய இழுக்காக அமைந்தது. ஒரு பொண்ணு போய் ஒரு பெரிய சாமியாரோட சண்டை போடலாம், பேசி ஜெயிக்க முடியுமா? அதெல்லாம் கூடாது. அப்படிங்கிற விதத்துல ஈக்குவலா இருந்த ஒரு தர்மம், கர்ம வேதாந்தம்ங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈக்குவல் பேஸ் கொடுத்து, ரெண்டுமே சமம், ஆணும் பெண்ணும் சமம். அப்பதானே மண்டன் மிஸ்ரா எந்த அளவுக்கு ஞானியாக இருந்தாரோ, எந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையும் கற்று தேர்ந்தவர்களா இருந்தாரோ, அதே அளவுக்கு அவங்க மனைவியும் கற்று தேர்ந்தவர்களா இருக்காங்கன்னா, அவங்க கடைபிடித்த அந்த தர்மம் சமமானது. அந்த இடத்துல ஏற்பட்ட தோல்வி, அதன் பிறகு பெண்களை அடிமையாக்கி ஆண்கள் மட்டுமே இருக்கிற ஒரு சமூகம் உருவாகிறதுக்கு காரணமாக அமைந்தது. இதுதான் அந்த கதையுடைய சாராம்சம். இந்த இடத்துல வெகு எளிமையாக ஆதிசங்கரர் அந்த உண்மையை அப்படியே ஒத்துக்கொண்டிருந்தால் அவர் மிகப்பெரிய மகானாக மாறியிருப்பார். ஏன்னா பிரம்ம ரிஷியாக வந்த விஸ்வாமித்திரரே அவர் செய்த வேலைகள்னால பிரம்ம ரிஷி ஆகல. கடைசியா அவர் மன்னிப்பு கேட்டப்பதான் பிரம்ம ரிஷி ஆனார். அது மாதிரி இந்த இடத்துல அவருடைய பக்குவமின்மை தான் இதுல வெளிப்படுது அப்படிங்கறதுதான் இதனுடைய உள்குறிப்பாக நான் பாக்குறேன். நம்ம இதோட இதை நிறுத்திக்குவோம், திரும்பி இதை படிப்போம். இந்த பாராவை படிக்கும் பொழுது இப்ப இந்த கதை சொன்னதுக்கு அப்புறம் இது புரிஞ்சுதுன்னா வச்சுக்கலாம். சங்கராச்சாரியார் மண்டன் மிஸ்ராவின் மனைவிக்கு செய்த கொடுமைக்கு ஈடாக எந்த ஒரு உதாரணமும் இல்லை. அந்த பாவத்தின் விளைவில் இருந்து அவர் என்றுமே விடுபட முடியாதுன்ட்டார். விடுபடவே முடியாதுன்னா அப்புறம் எப்படி how can he become liberated soul? தெரியல. அவள் தன் கணவனுக்கு முழு விசுவாசம் உள்ள ஒரு குடும்ப தலைவியாக இருந்தாள். மேலும் தனது கடமைகளை ஆற்றுவதில் முற்றிலும் உறுதியாக இருந்தார். அவளுடன் விவாதித்த பிறகு அவர் பெண்கள் கல்வியை தடை செய்தார். அதன் விளைவாக அவர்களது சந்ததியினர் தவறாக வழிநடத்தப்பட்டனர். தாய்மார்களால் தங்கள் சந்ததியினருக்கு சரியான கல்வியை கற்பிக்க இயலவில்லை. இந்த பாரமான சுமை இன்னமும் அவரை அழுத்திக் கொண்டிருக்கிறது. So till now he is not liberated. இந்த பாரமான சுமை இன்னமும் அவரை அழுத்தி கொண்டிருக்கிறதுங்கிற வார்த்தையிலிருந்து சங்கராச்சாரியார் முக்தி அடையவில்லை அப்படிங்கிற விஷயத்த சூட்சமமாக சொல்றாரு. இதை இந்து சமூகம் எப்படி ஏத்துக்கும் தெரியல. ஆனா லாலாஜி பேசுற விஷயம் இது, பாபுஜி எழுதியிருக்கிற விஷயம் இது. அவர் ஒட்டுமொத்தமாக ஒரு பகுதியினரை அழித்து எதிர்கால முன்னேற்றத்திற்கான கதவை மூடிவிட்டார். அவர் நிலைநாட்டிய மத ரீதியான நியதிகள் அவரே உருவாக்கியவை. இதுக்கு எந்த விதத்திலையும் வேதங்கள்லயோ அல்லது இதிகாசங்கள்லயோ இல்ல அந்த காலத்துல இருந்து வந்த அந்த உபநிடதங்கள்லயோ சொல்லப்பட்ட கருத்துக்களோ இல்ல ஸ்ருதி அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட நேரடியாக பெற்ற அந்த உள்ளுணர்வினால வந்ததெல்லாம் கிடையாது. அவர் தானாக தன்னுடைய அறிவை பயன்படுத்தி உருவாக்கியவை தான் அந்த மத ரீதியான நியதிகள். இயற்கையில் அதற்கான ஆணை எங்கும் இல்லை. அவர் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி இயற்கையில ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டு அவருக்கு அதற்கான சக்தி அளிக்கப்பட்டு அந்த சக்தியை அவர் பயன்படுத்தியதாக அந்த லீனியேஜ் ட்ரீல எங்கேயும் கிடையாது. இவ்வளவு பெரிய விஷயம் சொல்றாரு பாருங்க. அப்ப இந்த மார்க்கம் அப்படிங்கிற அளவுக்கு கூட அது இல்லைங்கிறார். எந்த மார்க்கம்னா நம்ம சூஃபிசம் அப்படிங்கிறது கூட இயற்கையில கட்டளையிடப்பட்டு இயற்கையோட பொறுப்பு அங்க மாற்றி தரப்பட்டு மக்கள் மனநிலையில மாற்றம் உருவாக்குறதுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் திரும்பி இங்க வருது. ஆனா இது மாதிரி யாரும் ஒரு மகாபரிஷத் நிலையில இருந்தோ பரிஷத் நிலையில இருந்தோ அவருக்கு கட்டளை கொடுக்கப்பட்டு இந்த மாதிரி போய் இந்த விஷய எல்லா இடங்களையும் ஒர்க் பண்ணுன்னு சொல்லி அந்த ஒர்க் பண்ற பேஸ் எல்லாம் அவரு செய்யல. அவர் ரொம்ப கீழான நிலைமையில இந்த புலவர்கள் ஒவ்வொரு ஊர்லயும் போய் யார் வெற்றி பெறானோ அவருக்கு மத்தவங்க எல்லாம் அடிமை. நம்ம திருவிளையாடல்ல பாத்தீங்கன்னா அந்த சோமதேவனா அவரும் பானபத்திரருக்கும் வரும் இல்லையா, என் பாட்டுக்கு நீ தான் அடிமைன்னு. அந்த மாதிரி ரொம்ப கீழ்த்தரமான நிலைமையில தான் ஒரு விஷயத்த உருவாக்கி அந்த விஷயத்தை எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினார். ஒரு விதத்தில் நிறம் என்னும் தன்மை இயற்கையின் தன்மைக்கு எதிரானதாகும்.
அதன் பிரதிபலிப்பு ஒருவருக்கு அவரது உடலிலும் வண்ணமயத்தை கொடுத்து நிறமற்ற தன்மைக்கு ஊறு விளைவிக்கிறது. இவரு எதை பத்தி சொல்றாரு அப்படிங்கிறது எனக்கு புரியல. யாருக்காவது புரிஞ்சதுன்னா நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல அப்புறம் போடலாம். மண்டனின் மனைவியை இழிவுபடுத்த அவர் தன் மனோசக்தியை பயன்படுத்தினாலும் அவரால் அவளுக்கு எந்த தீங்கையும் விளைவிக்க இயலவில்லை. இந்த வாதம் பிரதிவாதத்துல ஜெயிக்கிறதுக்கு தன்னுடைய ஃபுல் வில் பவரை யூஸ் பண்ணி அவங்கள தோற்கடிச்சு அவங்க தோல்வியை ஒத்துக்க வைத்தாலும் கூட அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன்ல அவரால் ஒரு சின்ன மாற்றத்தை கூட உருவாக்க முடியவில்லை. இந்து சமூகத்தின் சிகரமாக போற்றப்படுபவருடைய நிலை இவ்வளவுதான். ஒரே வார்த்தை. அப்போ ஒட்டு மொத்தமா என்ன நடந்திருக்குங்கிறதுக்கு இதுதான். இன்னும் சங்கராச்சாரியாரை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுறார். அவருக்கு எதிராக எவராவது பேசினால் அது மக்களை சீற்றமுறை செய்கிறது. காவி உடை தரித்தவர்கள் தத்தம் விஷயத்தில் தான் நல்லவர்கள். அதுலயும் அதுல உள்ள ஒரு பிளஸ் பாயிண்டே சொல்றாரு. இந்த மாதிரி அந்த காவி உடை போட்டுட்டு போறவங்களை நான் குறை சொல்லல. அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லவங்க, அவங்க விஷயத்துல சரியா இருக்காங்க. ஆனா சமூகத்துக்கு அவங்க சரியானது செய்யல அப்படிங்கிறார். சந்தேகத்திற்கிடமின்றி சங்கராச்சாரியார் ஒரு பிரம்மச்சாரி. அதுல எனக்கு ஒரு சந்தேகமும் கிடையாது. அவர் தூய்மையானவர். அவர் பிரம்மச்சரியத்தை முழுமையாக மேற்கொண்டவர். அந்த பிரம்மச்சாரியத்தை மேற்கொண்டதுனால தனக்கு கிடைத்த சக்திகளை இப்படி ஒரு தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தினார். மேலும் நன்கு கற்றறிந்தவர். ஆனாலும் அவரிடம் ஆன்மீக செல்வம் இல்லைன்ற, சுத்தமா ஆன்மீக செல்வம் இல்லை. அப்ப சங்கராச்சாரியாருடைய இடமிருந்து வெளிப்பட்டதெல்லாம் என்ன? அற்புதங்கள் நிகழ்த்துற சக்தி, அவருடைய வில் பவர், அவர் கடுமையான தவம் இருந்ததால, பிரம்மச்சாரியாக இருந்ததுனால அவருக்குள்ளார உருவாகி இருந்த இந்த சித்திகளை செயல்படுத்துற தன்மை, இவைகளை மட்டும்தான் அவர் வைத்திருந்தார ஒழிய அவர்கிட்ட அந்த அளவுக்கு பக்தி இந்த அளவுக்கு அவர் காட்டிய அந்த வெளிப்புறமான நடத்தைக்கு ஏற்ற அளவுக்கு அவருடைய ஆன்மீக நிலை உயரவில்லை. அவருடைய ஆன்மா அந்த அளவுக்கு முன்னேற்றம் அடையவில்லை அப்படின்னு லாலாஜி சொல்றார். இதெல்லாம் நம்மள சிந்திக்கலாம். ஆனா வெளியில சொல்ற அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆனா நம்ம யோசனை பண்ணி பார்த்துக்குவோம். இதுலயும் கூட இதை கேட்டுட்டு இருக்கவங்களையும் கூட சங்கராச்சாரியாருடைய ஒரு தீவிரமான டெவோட்டிகள்லாம் இருப்பீங்க. அவங்க மனசெல்லாம் புண்பட வேண்டாம். இது லாலாஜி சொல்றது. இதை நம்ம இடத்துல இருந்து அவர் சொல்ற வியூல இருந்து ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். ஒருவேளை நம்ம மனசுக்கு ஒத்துக்கலன்னா இதை விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம். ஆனால் ஒரு குருநாதர் சொல்றாரு, இந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்து சொல்றாருன்னா ஒரு மிகப்பெரிய இந்து சமூகத்துல ஏற்பட்ட சில மாற்றங்கள், அது ஏற்படுத்திய ஒரு ஆறாத ஒரு வடுக்கள், அதனால எவ்வளவு ஒரு 100 வருஷம் நம்ம பின்தங்கி போறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு தனி மனிதரால உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி லாலாஜி சொல்றாரு. மண்டன் மிஸ்ராவின் மனைவி முக்தி விலைக்கு உயர்த்தப்பட்டிருந்தார். யாரோட போட்டி போட்டு தோக்கடிச்சாரோ அந்த பெண், அவங்க லிபரேட்டட் சோலா இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க அந்த நிலைமை வரைக்கும் உயர்ந்த ஒரு ஆளாக இருந்தாங்க. சங்கராச்சாரியார் அதை அறிந்திருக்கும் அளவுக்கு கூறுணர்வு திறனுடையவராக இல்லைங்கிறார். இதை பற்றி இதுக்கு மேல என்ன பேச வேண்டி நிர்பந்திக்காதீர்கள் சொல்லி முடிச்சுட்டார். ஆனா அந்த காலகட்டத்துல உண்மையான சேவை மக்களுக்கு செய்த குருமார்களும் இருந்தாங்க. ஆன்மீக நிலையில முன்னேறியவர்களும் இருந்தார்கள். ஆனா அவர்கள் எல்லாம் பார்க்கப்படவில்லை. ஏன்னா அவங்க போய் சண்டை போடல, ஊரா போய் டிபேட் பண்ணி ஜெயிச்சு அற்புதங்கள் புரிந்து தன்னை நிலைநிறுத்தி தன்னுடைய பெருமையை வெளிக்காட்டி ஜெயிச்சு அப்படிலாம் வரல. அதனால உண்மையாக சேவை புரிந்தவர்கள் கண்ணுக்கு தெரியாம இருந்தார்கள்னு சொல்லி கோடிட்டு காட்டுறாரு. யாருன்னு? ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்த சுவாமி தயானந்தர். ஆனால் அவர் வெகு காலம் உயிர் வாழவில்லை. அவர் இந்த சமுதாயத்துக்கான ஒரு முழு திட்டத்தை வைத்திருந்தார். இயற்கையும் அவருக்கு வழிவிட்டது. ஆனால் அந்த திட்டத்தை அவர் செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே போயிட்டாரு. அவர் இறந்த பிறகு அவருக்கு ஃபாலோயர்ஸ் இல்லை, அவருக்கு வாரிசு இல்லை. ஸோ அவரது திட்டம் வெளிப்படாமல் போய்விட்டது. சங்கராச்சாரியாரும் புனித நூல்களில் இன்னும் பல புதிய விஷயங்களை சேர்த்தார். எப்படி வேதங்கள்ல அந்த காலத்துல இருந்த புரோகிதர்கள், அந்த பிரீஸ்ட் கிளாஸ்
ஏகப்பட்ட விஷயங்களை சேர்த்ததோ, பகவத்கீதையில ஏகப்பட்ட விஷயங்களை சேர்த்துள்ள மாதிரி, மகாபாரத ராமாயணத்துல சேர்த்த மாதிரி, சங்கராச்சாரியார் தன் பங்குக்கு வேதங்கள்ல நிறைய உள் இடைச்செருகல்களை கொண்டு வந்தார்கள். எப்படி இருந்தாலும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக மேலும் ஒரு விஷயம் கூறுகிறேன். பாலகங்காதர திலகர் அளவிற்கு சங்கராச்சாரியார் திறன் மிக்கவர் இல்லை. எவ்வளவு ஒரு கீழே இறங்கி போய் சொன்னார். பாலகங்காதர திலகர் நம்ம எல்லாருமே படித்த ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். அவர் அளவுக்கு கூட சங்கராச்சாரியார் உள்முக திறன் பெற்றவர் இல்லைன்ற. பழைய கிரந்தங்களை புரிந்து கொள்வதில் சங்கராச்சாரியார் திலகரை விட மேலாக இருக்கவில்லை. சங்கராச்சாரியார் தனது சமூகத்தின் கௌரவத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களையே சேர்த்தார். ஒரு ஜாதி வெறியர், நான் எந்த சமூகத்துல பிறந்தமோ அந்த சமூகம் தான் உயர்ந்தது, அதுதான் எல்லாத்தையும் வழி நடத்துறதுக்கான தகுதி உடையதுங்கிற ஒரு உள்ளார்ந்த எண்ணத்தை அவர் வைத்துக்கொண்டு அதுக்கு ஏத்த மாதிரி தான் தன்னுடைய போதனைகளை கட்டமைத்தார். சமூகம் என்பதன் மூலம் அவர் பிறந்த இந்து சமூகத்தை நான் குறிப்பிடவில்லை, அவர் பிறந்த ஜாதியை குறிப்பிடுகிறேன். அவர் பிறந்த ஜாதி எதுன்னு உங்களுக்கு தெரியும், அதனால நம்ம அதை பத்தி இப்ப பேச வேண்டாம். திறமையான துறவிகளை காண்பது அபூர்வம். அத்தகையர்கள் விஷயத்தில் அவர்களது தனிப்பட்ட தகுதிதான் அதற்கு காரணமே அன்றி சந்நியாச அமைப்பு அல்ல. அடுத்த விஷயத்துக்கு வர, ஒரு துறவி ஆன்மீகத்திலையும் முன்னேறி இருக்கிறார், அதே நேரத்துல மிக திறமையானவராக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் அபூர்வம். இந்த ரெண்டும் உள்ள திறமையான துறவிகளை காண்பதே அபூர்வம். ஆனால் அப்படி திறமையான துறவிகள் வர்ற பட்சத்துல அவர்களுடைய யூனிக்னஸ் தான் அதுக்கு காரணம். அந்த சோல் அந்த யூனிக்னஸோட வருது. விவேகானந்தர் வர்றாரு, அவருடைய யூனிக்னஸ் வேற. அவர் ஒரு திறமையான துறவிதான், அது அவருடைய தனிப்பட்ட தகுதியான ஒழிய சந்நியாச அமைப்புனால அவர் அதை பெறவில்லை. இந்த தவறான ஒரு பிம்பத்தை தான் உருவாக்கக்கூடாது. இதற்கு காரணம் என்னவெனில், இந்த கட்டிடம் எழுப்பப்பட்டுள்ள அஸ்திவாரம் பலவீனமானது. எந்த அஸ்திவாரம்னா சந்நியாச அமைப்புங்கிற அஸ்திவாரம் மிக பலவீனமானது. உதாரணத்திற்கு, ஈரம் உறிஞ்சும் காகிதத்தால் மூடப்பட்ட மணல் மீது ஒரு கட்டிடத்தை எழுப்பினால் கட்டிடத்தில் உள்ள குறைபாடு வெளிப்பார்வைக்கு புலப்படாது. ஏனெனில் ஈரம் உறிஞ்சும் காகிதத்தால் அது மறைக்கப்பட்டிருக்கும். அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது புரியல. ஆக்சுவலா ஒரு கட்டடத்தை உருவாக்குறோம், அதை ஒரு திரை போட்டு மூடிருக்கோம்னு சொல்றாருன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு சொல்றாரு இந்த இடத்துல. ஈரம் உறிஞ்சும் காகிதத்தால் மூடப்பட்ட மணல் மீது ஒரு கட்டிடத்தை எழுப்பினால் கட்டிடத்தில் உள்ள குறைபாடு வெளிப்பார்வைக்கு புலப்படாது. சங்கராச்சாரியார் எழுதிய எதன் மீதும் அது சரியானதாக இருந்தாலும் கூட அதை சார்ந்திருக்க வேண்டாம் என கட்டளை இடுகிறேன்கிறார் லாலாஜி. அட்வைஸ் கூட பண்ணல, இதை பத்தி யோசனை பண்ணி பாருங்கன்னு கூட சொல்லல. இட் இஸ் மை ஆர்டர், யூ ஷுட் நாட் ஃபாலோ எனிதிங் ரிட்டன் பை சங்கராச்சாரியார். உங்களுக்கு சமஸ்கிருத மொழியில பரிச்சயம் இல்லாதால் உங்களால் எது சரி எது தவறு என்பதை மதிப்பிட முடியாது. அதனால அவர் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. அவர் எங்கேயாவது சொல்லியிருக்காங்க, நீங்க உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சு அவர் சொன்னது சரிதானான்னு போய் பார்க்கிற அளவுக்கு உங்களுக்கு அதுல புலமை இல்லை. அதனால தயவு செஞ்சு தான் சொன்னது என்னங்கிறது தானுக்கே தெரியாம திரித்து கூறிய இடைச்செருள்கள் கொண்டு வந்த அவருடைய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது என்பது என்னுடைய ஆர்டர்கிறார். பிரம்ம வித்யாவில் திறமை பெற சமஸ்கிருதம் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் எடுத்து நம்ம பெரியாரிஸ்ட கொடுத்தோம்னா ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டு போடுவாங்க. இதுதாங்க நாங்களும் சொல்றோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு கீழே இறங்கி இந்த விஷயங்கள் சாடப்படுகின்றன. பிரம்ம வித்யாவில் திறமை பெற சமஸ்கிருதம் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே அதற்கு நான் உதாரணமாக இருக்கிறேன். இதனுடைய பொருள் சமஸ்கிருத மொழியை படிக்க வேண்டாம் என்று நான் கூறுவது அல்ல. அதனால சமஸ்கிருதம் படிக்காதீங்க, அது இல்லை வேணாம், பிரம்ம வித்யாவுக்கு அது தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் அது படித்தால்தான் நீ ஆன்மீக ரீதியா முன்னேற முடியும் என்பதெல்லாம் பொய். ஆன்மீகத்துல முன்னேறதுக்கு அந்த மொழிதான் உதவி செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் பொய். பிரார்த்தனையை பொறுத்தவரை அந்த காலகட்டத்தில் வழக்கத்தில் இருக்கும் மொழியிலேயே அது இருக்கலாம்.
அது எந்த மொழியாக வேணாலும் இருக்கும். ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணணும், கடவுளோட தொடர்பு ஏற்படுத்திக்கணும், அதுக்கு ஒரு எண்ணத்தை உருவாக்கணும். அந்த எண்ணம் அவருடைய அந்த காலத்துல எது வழக்கமான மொழியாக இருந்ததோ அதுலயே இருக்கலாம். அதை செய்யறவங்களுக்கு சரியான உணர்வும் அதற்கான மனப்பான்மையும் மட்டுமே தேவை. மொழி ஒரு பொருட்டே இல்லை. தமிழ் தான் உயர்ந்தது, சமஸ்கிருதம் தான் உயர்ந்தது அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதுல நிறைய தமிழ் மீது பற்றுள்ளவர்களும் இருப்பாங்க. தமிழ் மாதிரி ஒரு உன்னதமான மொழி இல்லை. வடமொழி மீது பற்றுள்ளவர்களும் இருப்பாங்க. ரெண்டு மேலேயும் வெறுப்பு உள்ளவங்களும் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் லாலாஜி சொல்ற விஷயம் இந்த இடத்துல. ஏன்னா நான்லாம் இது மாதிரி விஷயங்களுக்குள்ளார பூந்து வந்த ஒரு ஆள். எனக்கு தெரியும் அது மேல உள்ள வெறுப்புங்கிறது என்ன, ஒரு விஷயத்து மேல உள்ள ஈடுபாடுங்கிறது என்ன, அது எப்படி நம்முடைய ஆரம்ப காலகட்ட ஆன்மீக பயிற்சியில பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இது மாதிரி ஓப்பனா பேச முடியாது. தனிப்பட்ட முறையில பேசலாம். அந்த காலகட்டத்தில் வழக்கத்தில் இருக்கும் மொழியிலேயே பிரார்த்தனை இருக்க வேண்டும். பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மொழி பேஸ் இல்ல, சரியான உணர்வும் மனப்பான்மையும் தான் பேசுது. இயற்கையில் 2 தத்துவங்கள் உள்ளன. ஒன்று நேர்மறை, மற்றது எதிர்மறை. ஒண்ணுக்கு பிரதிபூக்னு பேரு, இன்னொன்னுக்கு நிஷிதாத்மக்னு பேரு. நிஷிதாத்மக் என்பது வெளியேற்றுதல். ஒண்ணு நேர்மறை, இன்னொன்னு எதிர்மறை. ஒண்ணு எனர்ஜியை உள்ள கொண்டு போறது, அது பிரதிபுக். ஒண்ணு உடம்புல ஃபாரின் பாடி வந்துருச்சு, ஒண்ணு தேவையில்லாத கழிவு பொருள் இருக்குன்னா அந்த கழிவை வெளியில தள்ளுறது, அது நிஷிதாத்மக். ரெண்டுமே இயற்கையோட தத்துவம். நம்ம உடம்புலயுமே உள்ள போறதுக்கு சாப்பாடை எடுத்துட்டு போகுது, ஆக்சிஜனை எடுத்துட்டு போகுது, எல்லாம் தண்ணி கொண்டு போகுது, இதெல்லாம் பிரதிபுக். சிறுநீரா, மலமா, மூச்சு காற்று வெளியில வர்றதெல்லாம் நிஷிதாத்மக். சீழ் பிடித்து அது அதிகரித்து விட்டால் அதை நீக்குதல், அதுதான் நிஷிதாத்மக். எது ஒண்ணு அதிகமாயிடுச்சோ, எது ஒண்ணு தேவையில்லாத இருக்குதோ அதை ரிமூவ் பண்றது நிஷிதாத்மக். பிரதிபுக் என்பது இழப்பை ஈடுகட்டுவது. அப்ப பிரதிபுக் என்ன பண்ணுது, அதை வெளியேற்றுற இடத்த ஃபில் பண்றது. நம்ம கிளீனிங்கை கூட எடுத்துக்கலாமே. நம்ம கிளீனிங்ல நமக்குள்ளார ஏற்பட்ட அந்த கடினத்தன்மையை, இருள் தன்மையை எல்லாம் புகையா மாத்தி வெளியில அனுப்புறோம்னா அது நிஷிதாத்மக். அந்த வெற்றிடத்தை மாஸ்டருடைய தெய்வீக பிரவாகம் கொண்டு நிரப்புதுன்னா அது பிரதிபுக். படைப்பின் தொடக்கத்தில் இருந்தே இந்த ரெண்டுமே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 2 தத்துவங்களை தான் நம்முடைய பயிற்சி முறையில நம்ம பயன்படுத்துறோம். எது உண்மையில் குறைந்து கொண்டிருக்கிறதோ அது பக்தர்களால் மறுபடியும் ஈடுகட்டப்படுகிறது. அழிவு சக்தி வேணும், அழிக்கிறதுக்கான தன்மை குறைஞ்சி போச்சுன்னா அழிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் பிறந்து வரான். ஏற்றுக்கொள்வதற்கான சக்தி குறைஞ்சி போச்சுன்னா அதை கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தன் பிறந்து வரான். அதனாலதான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல வருகின்ற மாஸ்டர்ஸை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டாரு. அது நம்ம இது படிக்கும் பொழுதே, என்ன படிக்கும் பொழுதே பார்த்தோம், வாய்ஸ் ரியல் படிக்கும் பொழுதே பார்த்தோம். அடுத்த குரு எப்படி இருப்பாரு, அடுத்தடுத்து வர குருமார்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி பாபுஜி ஒரு இடத்துல கோடு காட்டும் பொழுது சொல்றாரு, இதுக்கப்புறம் வரக்கூடிய குருநாதர் நேர்மறை சக்திகளை மட்டுமே பயன்படுத்துறவரா வருவாரு. அப்ப எதிர்மறை சக்திகள் அதை அழிக்க ஆளே இல்லாம தலைவிரிச்சு ஆடும். ஒருத்தர் நேர்மறை சக்திகளை மட்டும் பயன்படுத்துறாருன்னா அவர் எங்க அழிவு செய்வார். இப்ப நீங்க ஒரு வயல் வச்சிருக்கீங்க, அந்த வயல்ல எதா இருந்தாலும் நான் விவசாயம் மட்டும்தான் பண்ணுவேன், களையெல்லாம் புடுங்க மாட்டேன், தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ண மாட்டேன்னு ஒரு விவசாயம் இருந்தா அந்த வயல் எப்படி? அதுல இந்த நேர்மறை சக்திகளை பயன்படுத்தி தப்பிச்சு வர்றது மட்டும்தான் ஒரு நடக்கும். அழிவு ஏகப்பட்டது நடக்கும். அழிவு அந்த சக்திகளாலேயே நடந்துடும். அதனால இதுவும் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய தத்துவம். பிரதிபுக்கு நிஷிதாத்மக்கு ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும், பேலன்ஸ்டா இருக்கணும். ஒண்ணு குறைஞ்சதுன்னா அதை சரி பண்றதுக்கு ஒரு பக்தன் இறங்கி அந்த எனர்ஜியை கீழே இழுப்பான். எப்படி ஸ்ரீ கிருஷ்ணரை கீழே இழுத்த மாதிரி ராமாயணத்துல ராமர் கீழே வர்றதுக்கு காரணமாக அமைந்த விஷயங்கள் மாதிரி நம்ம பிரகலாதன் நரசிம்ம அவதாரத்தை கீழே இழுத்தது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு அழிவுக்கு தேவையான விஷயத்தையோ அல்லது ஆக்கப்பூர்வமான ஒருத்தரை கீழே கொண்டு ஆக்கப்பூர்வமானவர்கள் வரும்போது வெளியில தெரியறது இல்லை. அவங்க எல்லாருடையும் இயல்பா உள்ளுக்குள்ளார கலந்து ஒர்க் பண்றாங்க. ஸ்பெஷல் பர்சனாலிட்டிஸ், நம்மளுடைய குருமார்கள் மாதிரி. அழிவுக்காக பிறக்கிறவங்க அவதாரமா வேலை செய்யறாங்க. ஸோ
இந்த பிரதிபுக் என்பது இழப்பை ஈடுகட்டுதல் என்பதற்கான சொல் படைப்பின் தொடக்கத்திலிருந்தே இந்த இரண்டு தத்துவங்களும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. எது உண்மையில் குறைந்து கொண்டிருக்கிறதோ அதில் பக்தர்களால் மறுபடியும் ஈடுகட்டப்படுகிறது. அது போல ஏதாவது ஒண்ணு அதிகமாயிடுச்சுன்னா அதுவும் அவர்களாலேயே இயல்பு நிலைக்கு கொண்டு வரப்படுகிறது. இது எல்லாத்துக்கும் நம்மளுடைய புராணங்கள்ல நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. அதனால இயற்கைக்கு கை கால்கள் கிடையாது. அது தொடர்ந்து செயல்படுகின்ற ஒரு இயந்திரம். அந்த இயந்திரத்தை வலிமைப்படுத்துவதும் வலிமை குன்ற செய்வதும் மக்களாகிய நீங்கள் தான். எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறார். ஒண்ணும் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, இதெல்லாம் ஆளு, இதெல்லாம் ஒண்ணும் வச்சுக்க வேண்டியதில்லை, அவங்கள தெய்வம்னு சொல்ல வேண்டியதில்லை, எதுவும் கிடையாது. இயற்கை ஒரு மிஷின். அந்த மிஷினை ஓட்டுறது, அது சரியா ரன் ஆகலைன்னா அதோட ஸ்பேர் பார்ட்ஸை சரி பண்றது, அதுக்கு தேவையான ஃபியூல் கொடுக்கறது எல்லாமே மனிதர்கள் ஆகிய நாம் தான். இயற்கையின் இயந்திரம் முழு வலிமை உடையதாக இருக்கும் பொழுது, அந்த காலசக்கரம் சரியாக இயங்கும் பொழுது, முழு வலிமையோட இருக்கும் பொழுது நல்ல விஷயம். அப்ப நல்ல காலம், எல்லாம் சரியா நடக்குது, நேர்மறை சக்திகள் வலிமை பெற்றிருக்கு என சொல்லலாம். இயற்கை எந்திரம் எந்த அளவுக்கு வலிமை கொண்டுகிறதோ அந்த அளவிற்கு அந்த காலகட்டம் சீர்கேடு அடைந்துள்ளதாக கருதலாம். இப்ப இயற்கையோட எந்திரம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்னும் பிரிவுகள் யாவும் இந்த இயற்கையுடைய சக்திகள், இயற்கையுடைய எந்திரம் எந்த அளவுக்கு சரியா இருக்கு, எந்த அளவுக்கு சீர்குலைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டே சொல்லப்படுகிறது, வலியுறுத்தப்படுகிறது. இந்த கலியுகம் அப்படிங்கிறது இயற்கையுடைய இயந்திரமானது வலிமை குன்றிய ஒரு காலம். தற்போது இந்த இயந்திரம் மிகவும் கலந்து கொண்டே இருக்கிறது. அதன் பல்வேறு பாகங்களும் வலிமை குன்றியுள்ளன. ஆகவே இயற்கையின் கவனம் இதை நோக்கி திரும்பி இருக்கிறது. இந்த பாகங்களை சரி பண்றதுக்கு, இதனுடைய வலிமையை மாற்றுவதற்கு, இதுக்கெல்லாம் யாரு தேவை? நீங்க தான் எனர்ஜி கொடுத்தாகணும். அப்ப அதுக்கான ஒரு அமைப்பாகத்தான் உங்களுடைய அமைப்பை நாங்க உருவாக்குறோங்கிறது தான் இதனுள்ள சகஜ மார்க்கம். இந்த கலியுகத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இயற்கையினுடைய இயந்திரத்தினுடைய வலிமை குறைபாட்டை சரி செய்யறதுக்காக மனிதர்களை தயார் செய்கிற ஒரு அமைப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆகவே இயற்கையின் கவனம் இதை நோக்கி திரும்பி இருக்கிறது. அதன் விளைவும் தெளிவாக தெரிகிறது. இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு நிறுத்திட்டு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசப்பட்டிருக்கு. சில விஷயங்கள்ல நமக்கு உடன்பாடுகள் இல்லாத விஷயங்கள், சில விஷயங்கள் நமக்கு ஆச்சரியம் தரத்தக்க விஷயங்கள், சில விஷயங்கள் நம்ம யோசிக்க வைக்கிற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சமா படிச்சிருந்தா கூட அதுல இருக்கு. இதுவும் கூட இதுல எல்லாமே எப்படி சங்கராச்சாரியார சொல்றாருல, அவருடைய இடைச்செறிகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி குரு சொல்லியிருக்கிற விஷயம் பேப்பர்ல இருக்கு. இதுல நான் என்னுடைய கருத்துக்கள், என்னுடைய புரிதல்கள் நிறைய சொல்லியிருக்கேன். அதனால இதை அப்படியே ஏத்துக்கணுங்கிறது இல்லை, தயவு செஞ்சு ஏத்துக்கவும் வேண்டாம். நீங்க இதை படிச்சு இன்னொரு முறை அசை போட்டு இதுல உள்ள உண்மையான சாரம் உங்களுடைய இதயத்துல இறங்கணுங்கிற வேண்டுதலோட தொடருவோம். ஸோ இப்ப நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்லலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.